சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கங்குவா ட்ரெய்லர் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. பார்த்தேன். பாபி டிஎல் நல்லா பண்ணியிருக்காரு. பார்த்தேன். சூர்யா நல்லா தான் பண்ணுறாரு. பாபி டிஎல் 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. பார்த்தேன். மியூசிக்கும் ஓகே தான். கங்குவா மேலே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த ட்ரெய்லரில் வந்து கொடுத்துருக்காரா? பெட்டராகவே இருக்குது. கிராஃபிக்கல் நல்லாவே இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் ஃபோனில் பார்க்கறத விட. சிவா அவர்களோட படம் தொடர்ந்து நிறைய ஃப்ளாப்பான படங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கங்குவா அவருக்கு எப்படி ஒரு படமாக மாறும் நினைக்கிறீங்க? மேபி ஒரு கம்பேக் படமாக கூட இருக்கலாம். நல்லா தான் இருக்குது கதை. மேபி கதை பிடிச்சிருந்தா நல்லா ஓட வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு ட்ரைபல் அது ரிவெஞ்ச் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மேபி அதாவது அவங்களும் ஊருக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. தெரியல அவங்க என்ன எடுத்து வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தெரியும். மியூசிக் ஓகே தான். நல்லா தான் இருக்குது. மேபி என்ன ரத்தம் தெறிக்க இருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்குது. ட்ரெய்லர்லேயும் இருக்கலாம். ராவாக இருக்கும். ஒரு இதாக இருக்குது. இப்போ ராயன் படம் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ராவாக இருக்கலாம். அவ்வளோதான். அதாவது கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்களா? நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது. ரோலக்ஸ் நடித்தார். இப்போ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கொஞ்சம் ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. பார்த்தா தான் தெரியும் தேட்டரில். கம்பேக்காக கண்டிப்பாகவே இருக்கும். எதிர்பார்க்கலாம். இருக்கலாம். ஒரு காட்டுவாசி பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மியூசிக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது. கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கண்டிப்பாக படம் நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓவராக சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இப்போ பாகுபலிலாம் வேறு ஸ்டேட்டில் வந்திருக்கு. கங்குவா அதுக்கு ஈக்குவலாக வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ட்ரைலர் பார்க்கும்போது. கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரோலெக்ஸ் பார்த்ததுக்காக நிறைய பேர் ஃபேன்ஸ் வேறு அதிகமாகிட்டாங்க. கண்டிப்பாக இருக்கலாம். அதான் கண்டிப்பாக அந்த பாகுபலிக்கு ஈக்குவலாக தமிழ் சினிமாவில் அது வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த பொன்னியின் செல்வன் அந்த மாதிரி தோணுது. ஆனால் நல்லா இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக. கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல. கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? ஐயோ வேறு லெவல் ப்ரோ. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதுவும் ஹிந்திலேருந்துலாம் இறக்கிருக்காங்க. செம்ம பட்டை கிளம்ப போகுது. என்ன சொல்கிறது, வேறு லெவல் போகும் இந்த படம். அது சொல்கிறதில்ல ப்ரோ, வார்த்தையே இல்லை ப்ரோ. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வேறு லெவல் படம். எப்படா படம் வரும்னு தான் தோணுது. எப்படா படம் வரும், எப்போ அடுத்த 10ஆம் தேதி அடுத்த மாதம் 10ல் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு தோணுது. வேறு ஒன்றுமே இல்லை. வேறு லெவல். அதுவும் பாபி தோல்லாம் நடிப்பு பட்டை கலப்பிடுவார். ஏற்கனவே அவர் அந்த படத்தில் பட்டை கலப்பியிருந்தார். இந்த அனிமலில் இதில் சொல்லவே தேவையில்லை. அதை விட பட்டை கலப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு. ஆமாம், ரொம்ப நாள் சென்று அவர் ஒரு பெரிய விருந்து கொடுக்குறாரு. அவ்வளோதான், பெரிய விருந்தாக கொடுக்குறாரு. மகா வெற்றி இந்த படம். நான் கேரண்டி அடித்து சொல்கிறேன். நான் இந்த இதே சென்னையில் நான் சொல்கிறேன், இது மகா வெற்றி கிடைக்கும். பயங்கரமாக ஓடும் இந்த படம். ராயனை விட பட்டையை கலப்பும். கதை என்ன சொல்கிறது, ஒரு மெகா அதிரடி இருக்குது. ஒரு எதிர்பார்க்காத எதிர்பாருங்க, அவ்வளோதான். வேறு லெவல், வேறு லெவல். மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்ல. அதில் டெய்லர் பார்க்க சும்மா கேட்கும் போதே சும்மா அதிருது. அதில் தேட்டருக்காண்டிலாம் போய் பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குது. நான் 5 இல்லை 100க்கு 100 கொடுப்பேன் நான். அண்ணா வணக்கம்ண்ணா. கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட இது அதிகமாகவே இருக்குது. படம் பார்க்குற அளவுக்கு மனசை
தூண்டுதலாகவும் இருக்குது. எப்போ வரும் தேட்டரை எதிர்பார்க்குற அளவுக்கு விளம்பரம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. இந்த வாட்டி வந்து நல்ல அமைப்பாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ஒரு ஆர்வமாகவும் நல்ல ஒரு ரீச்சாகவும் இருக்காரு இந்த படத்தில். சிவா சிறுத்தை சிவா படம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். விஸ்வாசம், விவேகம், அஜித் சார் படம் நிறைய பண்ணியிருக்காரு. சூர்யா வச்சு படம் பண்ணியிருக்காரு. படம் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சிறுத்தை சிவா? அதாவது இதுக்கு முன்னாடி அவர் எப்படி பண்ணாருன்னு அந்த படம் ஒரு 2 படம் தான் பார்த்துருக்கேன் நான். ஆனால் அதை விட இது அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு ரிச்சாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு மனுஷன் வந்து தொடர அளவுக்கு இருக்குது. அந்த படத்தை விட அளவு இது அதிகமாகவே இருக்குது பார்க்கக்கூடிய மனுஷன். 100 கோடி ரூபாய்க்கு மேலே பட்ஜெட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கலெக்ஷனை எடுத்துன்னு நினைக்கிறேன் அதிகமாக. அதோட நான் 500 கோடி அளவுக்கு பாகுபலி படத்தை விட ஒரு எக்ஸ்ட்ரா தான் இது ரீச் ஆகுமே தவிர, பாகுபலிக்கு அடுத்தபடியாக இது அதோட இது ரீச்சாக வந்துடும். இருக்கும் மக்களுடைய மனசில். 2வது பாகுபலி சொல்கிறத விட இது முதல் பாகுபலிக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா இதுதான் பாகுபலின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது முதல்ல வந்துச்சு, இது 2வது வருது. ஆனால் அதோட இது நல்ல ஒரு விளம்பரமும் நல்ல ஒரு ரிச்சாகவும் இருக்கும். மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு சூர்யா முன்னதை விட இப்போ ரொம்ப கவரப்பாக இடம் பிடிப்பா. இந்த படம் பார்க்க மனிதனுக்கு தூண்டுமே தவிர ஒரு ஆள் பார்த்தா 2 ஆள் பார்த்தா 3வது வாட்டி பார்க்க தோணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் படம். ஆனால் கங்குவா ட்ரெய்லர் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது தலைவரா. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது. நல்லா செலவு பண்ணிக்கிறாப்ல. படம் நல்லா ஹிட் ஆகும். இல்லை நல்ல பணம் செலவு பண்ணிக்கிறாப்ல. அதை விட பெரிய அமௌண்ட்டு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக இருக்கு. இந்த படம் வேற மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்க. இந்த படம் வேற லெவலில் இருக்கு. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும். பாருங்க, பெரிய லெவலில் இதாகும். ட்ரைலர் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கு. இங்கிலீஷ் படம் லெவலில் இருக்கு. படம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் வெரி குட் தான். வேற ஒன்று இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கங்குவா ட்ரெய்லர் எப்படி செம்மையாக இருக்குது. படத்துக்காக வெயிட்டிங் பண்ணுறேன். லைக் எப்படி சொல்கிறேன்னா, பாகுபலியோட இது நல்லா இருக்கு. கண்டிப்பாக படம் சூர்யா மேலே இந்த படத்துக்கு மேலே நிறைய எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புலாம் மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்து சிவா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மியூசிக்லாம் கேட்கும்போது எப்படி பிஎஸ்டி எப்படி பண்ணுவாங்க வந்தால் தான் தெரியும். இல்லை ட்ரெய்லரில் பார்க்கும்போது எப்படி ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபிலிம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வரும்ல, வந்தால் தான் தெரியும். அதான் கங்குவா ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல, கிராஃபிக்ஸ்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கும் போதே விஷுவல்லாம் பல கோடி ரூபா போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு படம். உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. படம் எப்படியும் நல்லா வசூலாக அடிக்கும், பெரிய வசூல் அடிக்கும். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ப்ரோ. 1000 கோடி அடிக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், வசூல் 1000 கோடி அடிச்சிடும். நம்ம வந்து கங்குவா படம் தாண்டி சூர்யா அவர்களை தேட்டரில் நம்ம பார்த்து கிட்டத்தட்ட வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எதற்கும் துணிந்ததுக்கப்புறம் இந்த படம் நம்ம பார்க்க போகிறோம். சூர்யா சார் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த கங்குவா மூலமாக எப்படி இருக்கும்? அவர் கண்டிப்பாக இது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. அவருக்கு வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஃபேன்ஸையும் சரி மக்களையும் சரி எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவார் இந்த படத்து மூலிமா. ஒரு அனிமல்லே வேறு லெவலில் பண்ணியிருந்தார். இதில் அதுக்கும் மேலே பண்ணியிருக்காரு. ஃபுல் படம் பார்த்தா நமக்கு அவரோட இது வந்து எப்படி சொல்ல, ரொம்ப இதாக பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். படத்துக்கு வெயிட்டிங். ட்ரெய்லரில் பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த கங்குவா சாங்காண்டி வெயிட்டிங். ஃபுல் சாங் எப்போ வருதுன்னு அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்தால் வேறு லெவலில் இருக்கும் படம்.